வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்ல ஆதரவை தெரிவிக்கவும். தொடர்ந்து திருக்கயிலாய ஞான உலாவை பார்க்கலாம். சிவபெருமான் உலா வரும் வீதியில் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை பருவ பெண்கள் என்ன செய்தார்கள் என்பதை சென்ற பதிவுகளில் பார்த்தோம். இப்பொழுது அருவி பருவ பெண் என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். பின்னொருத்தி செங்கேழல் தாமரை போல் சீரடியால் தீதிலா அங்கேல் அறிவை பிராயத்தால் ஒன்கேழல் திங்களும் தாரகையும் வில்லும் செலும் புயலும் தங்கொழிசேர் செவ்வாயும் உண்மையார் பொங்கொழிசேர் மின்னார்வான் காட்டும் முக ஒளியால் மேமையே தன்னாவார் இல்லா தகைமையால் எந்நாளும் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பெனும் சொல்லாலே அல்கிற்கு மேகலையை சூழ்ந்தாள் அணிமுலை மேல் மல்கிய சாந்தோடு பொன்புனைந்தும் நல்கூர் இடையிடையே உள்ளுருக கண்டாள் எழிலார் நடைபெடை அன்னத்தை வென்றாள் அடியினை மேற்பாடகம் கொண்டு பரிசமைத்தாள் பன்மணிசேர் சூடகம் முன்கை தொடர்வித்தாள் கேழில் சீர் பொன்னரி மாலை தலைக்கணிந்து பூன் கொண்டு மண்ணும் கழுத்தை மகிழ்வித்தாள் பொன்னனால் இன்னிசை வீணையை வாங்கி இமைவர்தம் அண்ணல் மேல் தானிட்ட ஆசையால் முன்னமே பாடல் தொடங்கும் பொழுதிற் பரஞ்சோதி கேடிலா மால்விடை மேல் தோன்றுதலும் கூடிய இன்னிசையும் இப்பிறப்பும் பேணும் நிறந்தமிழும் மன்னிய வீணையும் கைவிட்டு பொன்னனையீர் இன்றென்றே காண்பதிலில் நலம் கொள்ளானேல் நன்றென்றே பெண்மை நமக்கென்று சென்றவன்தன் ஒன்கலபம் ஆடும் ஒளிவாள் முகத்திரண்டு கண்கலபம் ஆடுவபோல் கட்டுரைத்தும் ஒன்கேளர் கூந்தல் அவிழ்க்கும் முடிக்கும் களை திருத்தும் சாந்த திமிரும் உளையார்க்கும் பூந்துகிலை சூழும் அவிழ்க்கும் தொழுதலும் சோர் துயர்ச்சாலும் அழுந்தும் அயாவுயிர்க்கும் சூழொழிய அங்கை வளை தொழுது காத்தாள் கலைக்காவால் நங்கை இவளும் நலம் தோற்றாள். 20 முதல் 24 வயது வரை உள்ள பருவம் அறிவை ஆகும். வில்லென புருவமும் புயலென கூந்தலும் செவ்வாய் கிரகத்தை ஒத்த சிவந்த வாயும் உடையவள். இவள் தனது இயற்கை அழகுடன் செயற்கை அழகும் செய்து கொள்கிறாள். அன்னத்தை வென்ற நடையுடையவள். தெய்வ திருமகள் போன்ற தோற்றமுடைய இவள் பலகாலம் சிவபெருமான் மீது கொண்டிருந்த காதல் வீணையை எடுத்து பாடல் ஒன்றை பாட வைக்கின்றது. பாட துவங்கும் நேரத்தில் விடை மீது பரமன் உலா வருவதை பார்க்கிறாள். வீணையை விடுத்து எழுந்தாள். விடை மீது வரும் இறைவனை கண்டு காதல் கொண்டு அவனை அடையவில்லை என்றால் பிறப்பால் பயனில்லை என்று பிதற்றுகிறாள். அவள் கண்கள் இரண்டாலும் திருநீறு அணிந்த அவன் திருமுகத்தோடு கலந்து பேசுகின்றாள். கூந்தலை அவிழ்ப்பது முடிப்பது என்று செய்வது அறியாமல் திகைத்தாள். தொடர்ந்து திருக்கயிலாய ஞான உலாவை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.